இது வரைக்கும் என்ன 100 அடி அடிச்சிட்டீங்கடா. இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட தாங்க முடியாதுடா. என் பாடிக்கு நீங்க பதில் சொல்லித்தாண்டா ஆகணும். இவனுக்கு இப்ப போட்டது பத்தாது, போடுங்கடா. என்ன டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் கொடுக்குற? நான் சவுண்ட் கொடுக்கலன்னா இவங்கெல்லாம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்கடா. சரி இந்தா. அதான் ஆண்டிப்பேட்டில் ஜெயிச்சாச்சே. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தொடரா. எதுக்குடா தொட சொல்ற? உன்னை காப்பாத்துறதா இல்லை இங்கே விட்டு போறதான்னு முடிவு பண்ணும். அட பாவி, ஏதோ கராத்தே குங்ஃபு ஜூடோ மூணையும் மிக்ஸ் பண்ணி சூப்பர் சூப்பராயின் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட் போடுவேன்னு பார்த்தாக்க சுவாமி சுகபோதானந்த ரேஞ்சில் வந்து நிக்கிறியாடா. ஏன்டா? அண்ணன் யாரு? அவரு கவுன்சிலர். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவரு பாளையங்கோட்டில் இருந்திருக்காரு, வேலூர்ல இருந்திருக்காரு. இப்ப கூட சென்ட்ரல் ஜெயில 6 மாசம் கவர்மெண்ட் கெஸ்டா இருந்துட்டு இப்ப கண்டிஷன் பெயில வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரு கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற தண்ணிய பாக்கெட் போட்டு விற்பாரு, பாட்டில் போட்டு விற்பாரு. அது கேட்க நீ யாரா? சேர்த்து மூடு. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானேங்கண்ணா? என்ன நக்கலா? நான் இந்த நக்கல் முக்கல் முனகல்லாம் நமக்கு தெரியாதுண்ணா. அப்பப்போ கொஞ்சம் சீன் காட்டுவேன். நான் சினிமாவை காட்டுவேன், அடிச்சு தூக்குங்கடா அவனை. நான் உடம்பு தாங்காதுண்ணா. அப்படி வா வலிக்கு. நான் சொன்னது உங்க உடம்புண்ணா. தண்ணி ரொம்ப அடிபட்டுச்சா? ஆமா. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறவன் தான் தமிழன். உதவி செய்துட்டு உதவாங்கிறவனும் தமிழன் தான். என்னப்பா உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது, மச்சான்ட்ட சொல்லி கவர்மெண்ட் தண்ணி வாங்கி கூட. இது எல்லாமே கவர்மெண்ட் தண்ணி தான்ப்பா. நான் இந்த கவர்மெண்ட் தண்ணி சொல்லல, போட்டவனே பவர் ஆகி பிக்கப் ஆகுமே அந்த தண்ணி. இதானே சொல்ற? ஆஹா, நீயே வச்சிருக்கிறியா? எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த டாக்குமெண்ட் கேட்டனை கொண்டு வந்திருக்கீங்களா? அது என்ன வந்து போயின்னு அந்த டாக்குமெண்ட் இருந்தா தானே கேஸே ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா ஹவு கேன் ஐ ஆர்கியூ வித் தி ஜட்ஜ் இன் தி கோர்ட்? யாரா நீ? உனக்கும் டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வருது? கதவை தட்டிட்டு வர வேண்டாம், போ. அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. தட்டிட்டியா? வா வா, புரிஞ்சுதா? அப்பதான் ஆர்கியூ பண்ண முடியும். இல்லைன்னா டேபிள்லயே வச்சுட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? பார்த்து வைக்கணும், போ. நீங்க டீயை குடிங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட்டை கையோட கொண்டு வந்துருங்க, புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. பிளேட்ல வைங்க கிளாஸ். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், போங்க. ஹலோ, எப்ப போன் பண்ண? இப்ப போன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு? நோ நோ நோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா, வேலையா? நாங்க என்ன வேலை விட்டு இல்லாமல இருக்கோம். மே கம் இன்? எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ, சக்திவேல் மச்சன்னா. அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது அது என்னது இது இல்ல நீ போட்டிருக்கிய அது சட்டை. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷன். ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சேட்டை. ஓ, சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலர் அடிக்கிறியா நீ? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா, அது சரி. சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னை தானே கேட்கிறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும். வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் ஆயிடுச்சு. அவனின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுனா என்கிட்ட. ஒரே லா பாயிண்ட் மடக்கினா கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு, போறோம். ஆமா. கம்மிங் டு த பாயிண்ட். இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின் லேடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். டேய், பிரியாங்க வருவான்னு சொன்னீங்க, காணுமேடா. பிரியா கூப்பிட்டா எப்படா வருவா? டேய், இல்ல நீ பிரியான்னு சொன்னது என் காதுல பிரியான்னு தப்பா. இவன் எப்பவுமே இப்படிதான். நீ வா. வாங்க சார், வாங்க. அக்வேரியம் பாக்குறீங்களா? யாருப்பா நீ? ஸ்டாஃப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்ட டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷ்ஷா? ஏன் எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்டு ஃபிஷ் பாத்திருக்கேன்.
ஷெல் ஃபிஷ் கூட பாத்துர்க்கேன்ப்பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறான்? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துற சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அது வா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான்னு பாரு. நான் அது வரைக்கும் வேற ஏதாவது பேசி ப்ளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏப்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா அதெல்லாம் ரவுடி ஃபிஷ்ஷா? தெரியாது சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏய் லவ் ஃபிஷ்னு சொன்னது நான் நம்பவே இல்லடி. எதை நம்பியிருக்கேன் நீ இதை நம்பறதுக்கு? ஏப்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரு அளவும் தெரியலையே. இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏம்பா இந்த ஸ்டாரை நம்ம ஸ்டார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துப்பான். டேய் வழிய விடுங்களேடா. டாவா எப்படிடி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே Dress போடல. துப்பாக்கி தூ மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜார் பையல அப்படிதான் இருப்பான். சொல்றா என்னாச்சு? சையாகறான் ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவன் என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சர்ரா அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டாராம். ரெண்டு பேரும் வெறும் லுக்கு தான் விட்டுட்டு இருந்தீங்களா? ஏன்டா உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே திருவோம். உன் சகோதரி இல்லப்பா டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருன்னு சொல்ல ரோல் பண்றியா? சரி வா போலாம். ஏய் சூர்யாடி கோல்டு ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங்க எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன மவனை பின்னி பெடல் எடுத்து போ. என்னங்கடா என்ன? சும்மா பெப்பப் மியூசிக் கொடுத்தேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மூடிட்டு. இங்க பாரு பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க ஏன்டா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான். டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கேன். ஆஹா எப்படி வர்றான் பாறா. பிச்சிட்டான்டா பின்னிட்டான்டா தூள் பண்ணிட்டடா நீ. சொல்லிட்டேல நீ. வெரி குட். சொல்லலடா. சொல்லலியா? என்ன ஏன்டா அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா 1 hour அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா. லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கர்மம்லாம் எனக்கு எதுக்குடா? பிக்கப் டிராப் எஸ்கேப் அதான் ஏன் பாலிசி. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு, அப்பதான் அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான். லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா நீ ஏன் ஜாதி? டேய் இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா சூப்பர் பார்ட்டி. யாரா அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணில மாட்டிடுவாளுங்க. அன்னைக்கு வந்து பிக்கப் ஆடுன்னு நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இத கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சரி போலாமா? ஐயா ஏன் லேட்? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கோசரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கறது? அங்க கஸ்டமர்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களே. வா போலாம். ஆமா துளசி சோப்பு வாங்கியாதியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குன்னு. எப்படிடா எப்படி? வா வருதுடா. ஹாய் சூர்யா என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போகுதுப்பா. வச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வச்சாதான் பிடிப்பாங்களா? பத்த வச்சாதான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட பிடிச்சானே. அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. சரி நீங்க தான் பிடிச்சீங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்குற? இப்பதான் ஒன்னு டிராப் ஆச்சு. இல்லனா நாங்க எஸ்கேப் ஆயிக்க முடியாதுப்பா. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா, சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம். எப்படிடா? அதுவா வருது. சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முத நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக்கின் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கே. வக்கீல்லாம் full sleeve. கீழே கீழே நல்லா. என்னது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும்.
ஆமா எதுக்கு ஏன் இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையச்சி வர வேற எங்கேயா போய் சூட் அப்போ அப்புறம் 1 மினிட். என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையச்சி சீக்கிரம் போட்டுப்பா. சார் ஜட்ஜமாரா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம். முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க. அதான் இப்போ ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஆமா, அந்த ஜட்ஜிட்ட நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? வர டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்தா அப்படிதாங்க தெரியுது. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகே என்ன அர்த்தம்? இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகே. என்ன ஓ அதான் ஓகே சொன்னியா? வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும், டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லு. வா வெரி குட், ஐ லைக் இட். இதா இருக்கணும். பிரியா, ஐ லவ் யூ. உனக்காகத்தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கேம்மா. போய் சொல்றான். ஐயோ, ஓடி ஓடி ஓடி. அந்த 2 பில்லோவையும் கொடுத்து பில்லோ இல்லடா. ஓ என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷன் போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லம்மா, வாழ்ந்து காட்டுறது தான் காதல். இப்ப நான் கிட்ட ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிடா? பாருடா. என்னடா பலூனை கையில் எடுக்கிறான்? பீச்சில் போய் விற்க போறானா? இல்லடா, லேப்டாப் பத்தி. லேப்டாப் பதியா? அதானே. ஆனந்த் தேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடுற வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லேப்டாப் பதி? வெயிட் அண்ட் சீமா. போலாமாடா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 2 கூல் ட்ரிங்க்ஸ்க்கும் நீங்க பே பண்ணிடுறீங்களா? ஸ்டூபிட். அதுக்கு வேற ஆளை பாருடா. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடு? டேய், அங்க பாருடா. ஆஹா, அன்னைக்கு நீ பலூனை ஊதி லேப்டாப் பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேட்பான்டா. வரலன்னா இன்னைக்கு நைட் 9:30க்கு வரும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல நான் வரல. நான் வந்து அவ பேச மாட்டா, நீ போய் கேட்டு வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே. இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட். எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்ல வச்சுக்கலாமா? தேங்க்யூ. அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோ இங்கே இருக்கட்டும். நேத்து உங்களுக்கு 9:30க்கு லப்டப்பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனா சொல்லக்கூடாதுங்க. லப்டப்பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30க்கு இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாம சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 9:30க்கு உங்களுக்கு லப்டப்பதி வரும். ஓகேயா? வர்றேன். எனக்கும் லப்டப்பதி வருமா?
உனக்கும் லேப்டாப் பதிவு வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போதும் அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு உங்களுக்கு லேப்டாப் பதிவு வரும். ஆஹா, பிக்கப் டிராப் எஸ்கேப் இருந்தனே. என் வண்டிலயும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுபடா சாமி. ஹலோ. யோ, அப்படி உட்காரியா? நல்லா இருக்கே. சார் 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 ரொம்ப நல்லா சாரி இருக்கு. சார் சார். என்ன படிச்சிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். நோ, நீ கதை படிச்சிட்டு இருக்க. கேஸ் கட்ட படினா கதை புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கியா? சேர்ல உட்கார்றியே, உட்காரலாமா? சரி சார். யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைனிங் தி டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? ச்சே. இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில்ல அபிஷேகம் பண்றாங்க. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியில இருந்து ஒரு கேஸ் விஷயமா 2 பேர் வருவாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கேயே உட்காரவை, நான் வர்ற வரைக்கும். இத படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். ச்சே. வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பார்க்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி நீங்க? நான் அந்த ஆளோட ஜூனியர். ஏன் பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லைங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துருப்பாடி பெண்ண பங்காளி. உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் ஆசை இல்ல. தம்பி கேட்டாருன்னு சொன்னேன். என்னடா எகிற? பாய முடுற. ஹலோ, ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி. ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்கினான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நடுவுல போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயலை எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு, காபி, டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது. 30 வாய்தா வரும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். வீணா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். 2 பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க தம்பி. புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி, வரப்பு நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. சேரை ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்கார்லையே. இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க. அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது நீயே சொல்லிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்குலாம் விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற அத? இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல, காரக்குடிக்காரன் கூட வர மாட்டாங்க சார். இந்த சாலக்குடி சங்கரன் வேண்டாம், சாலக்குடி வேண்டாம், சாத்துக்குடி வேண்டாம். ஒன்ன ஜூனியரா வச்சுக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார் வெளியே விட்டீங்க சார். சரி நான் கேட்டேனா? டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன். டேய் நீ பெரிய ஆளானே என்னடா அவன்? கிளம்பன அவன் 10:30 போகுது, கிளம்புங்க. டேய் எப்போ 2 மணிக்கு தானடா போவோம். இன்னைக்கு எனக்கு அவசரம். லேப்டாப் பத்தி டைம், கிளம்புங்க எல்லாரும். என்னது இது? பலூனா? ஓடி பாப்போம். ஐயோ, 10:30க்கு லேப்டாப் பத்தி வர்ற டைம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. என்ன இப்படி ஆகுது? ஐயோ சப்பா, என்னடா கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா? தாங்க முடியலடா நாத்தம். ஐயோ ஐயோ, எல்லா பக்கத்துல இருந்து நாருதே. குடலம் புடுங்குதடா சாவி. தலை சுத்துதே, பேலன்ஸ் போகுதே. ஐயோ அம்மா அம்மா. பார்த்தா டீசெண்டா இருந்தாலே என்னத்தை தின்னுட்டு ஊதுறான்னு தெரியலையே. பாதாள சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நேத்து என்னடி லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? ஓடி, நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா. பூமி எதிர்த்து வந்துருச்சு. வா வீட்டுக்கு போலாம். ஏன்? பாரு படி நகருது. அறிவு கட்டவனே, எஸ்கலேட்டரா? ஓ, சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா?
அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆளு இங்கதான் வந்திருப்பா, போய் பாரு. ஓகே பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேட்கட்டுமா? நீ மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னீங்கன்னா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்பா, போடா ஃபூல். ஆஹா, பிள்ளை கொடுக்கறது ஏதோ பிஸ்ஸா கொடுக்குற மாதிரி நார்மலா சொல்லிட்டு போறாளே. வாங்க சார், வாங்க. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. இறங்க கீழே, இறங்க. டிக்கெட் போடா. டிக்கெட் எப்படி கட்டி வச்சுனா பாரு. ஏறோ ஒரு ரூபாய் என்ன வச்சிருப்பியா? டிக்கெட். ஓடியா, ஓடியா இறங்க. வா. எந்த சார்? அட ஓடுங்க. ஏய், ஓடியா மேல டிக்கெட் எடுக்கல. எத்தனை நாள் ஓடி இருக்க? ஏய், இந்தியாவை எந்த ஊருக்கு ஏய், ஓடாத. யாரு தப்பிக்க முடியாது. நீங்க அந்த பக்கம் போங்க. நான் இந்த பக்கம் போறேன். போங்க. அசோக் பிள்ளைற அரசமர மாக்கி நம்ம சுத்த வச்சிட்டானே. எமாத வேலையெல்லாம் இருக்கான். ஐயோ, பிடிக்க முடியாது இருக்க. ஐயா, இல்ல ஐயா. ஏண்டா, என்ன நெஞ்சல் இருந்தா என்னையே டபாய்ப்ப. எடா 500 ரூபாயா? எதுக்குண்ணா? எதுக்கா? டிக்கெட் எடுக்க வந்தியா அதுக்கு? யார் எடுக்கல டிக்கெட்? ஏண்டா நக்கலா பண்ணுத? நீதான். நான் எடுத்துட்டேனே. எங்க காட்டு. சார் சரியா தான் இருக்கு. சரியா இருக்கா? பின்னுக்கு ஒண்ணு. இது டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம். நீங்க மறந்துட்டு அதான் ஓடுனேன். எனி ப்ராப்ளம், எனி டவுட்? இப்போ ஏன்டா ஏறன? இப்ப வீட்டுக்கு போறேன்ப்பா. ஆமா, பஸ்ல சீட் குடிப்படான்னு தெரியுமில்ல. இப்போ ஏன் சீட் குடிக்க? 10 வச்சாதானேப்பா பிடிப்பீங்க. ஸ்டைலுமா. வாங்க சார் போலாம். நடங்க நடங்க. என்னடா இதெல்லாம்? பின்ன என்னடா, டியூட்டியை பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேரா ஒரு ஓரமா பார்த்து நிக்க வேண்டியது. ஆஃபீஸ் டைம்ல அவன் அச்சு பிச்சு பஸ்ல ஏறி ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எங்கிருந்தோ திடுதுப்புன்னு அவசரமா ஓடி வந்து டிக்கெட்னு கேட்க வேண்டியது. பாவண்டா நம்ம ஜனங்க. அதான் எப்போ நேயில நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயில ஓட்டு வேண்டாம். நிறுத்துப்பா. காலையில ஆமை வடை சாப்பிட்டேன், அஜீரணம் ஆயிடுச்சு போல இருக்கு. பாத்தியா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருதுன்னு? முண்டோ, அஜீர்ணம் இல்ல, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? இப்ப என்னடா பண்றது? பேசாம பஸ்லயே போயிருந்திருப்பேன். நான் அதான் செய்ய போறேன். அப்ப நான் என்ன பண்றது? எதுக்கு இருக்க பஞ்சர் போட்டு எடுத்து உயிர் நண்பனை பஞ்சர் போட சொல்றா. இப்ப பஞ்சர் போடுமா, அப்புறம் டிஞ்சர் போடுமா? இதுக்கு தான் இவங்களை நம்புறது இல்ல. ஒழுங்கா கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போயிருந்திருக்கணும். நான் அதை செய்யாம விட்டுட்டேன். ஓய், லிஃப்ட் கிடைக்குமா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருடா. நான் லாரி எல்லாம் பைக்ல ஏத்துறது இல்லீங்க. என்னது லாரியா? ஒண்ணு இதெல்லாம் தப்புங்க. இங்க வம்புக்கு வந்தீங்க. நான் தான்பா ஆரோக்கியசாமி பேசுறேன்பா. நல்லா இருக்கிறேன்பா. இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனம்பா. டாக்டர் சொன்னார்ப்பா, ரொம்ப கவனமா கை வச்சுக்கோ, 6 மாசத்துல கை கூடிருன்னு சொன்னார்ப்பா. நீங்க வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன்பா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கரலாக்கட்டு இங்கே தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளோ டென்ஷனில் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுகிறேன். ஆமாம், ஏதோ அர்ஜென்ட்னீங்களாமே. ஆமாம், நானே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். உங்கள் வீட்டு அட்ரஸை மட்டும் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனா சார் சார் இங்கே பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி. உங்களுக்கு ஆட்சேபம் பண்ணீங்கன்னா என் கையில் கொஞ்சம் எழுதிங்களே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேனா என்கிட்ட இருக்குது. ஆமாம் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சார் ஆமாம், கட்டாவுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்கள். நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே, நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவரு. மெட்ராஸ் 78 78. ஓகே, நான் வந்துடுறேன் சார். இதுல என்னன்னா, இது எப்படி போறதுன்றத மட்டும் டீடைல்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நேரா வந்துடுவேன் சார். ஆமா சார், ஆமா, அங்க இருந்து நேரா கிளம்பி வந்து கேகே நேரு டிப்போவுக்கு வந்துடுறேன். அங்க இருந்து ரைட்டா சார்? ரைட்டு போயிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு லெஃப்டா சார்? லெஃப்ட் போயிட்டேன் சார். அப்புறம் அங்க ஸ்ட்ரைட்டா வந்தா தெருமுனையில 5 டீ கடை இருக்குதா? எங்க பாக்க உடையா? ஆமா, 5 டீ கடை இருக்குது. அங்க இருந்து பின்னாடி போமா, போனா அங்க இருந்து ரோடு கீழே இறங்குதா? அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு யூட்டர்ன் எடுக்கணுமா? ஓ சரி 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 சரி. அப்படி யூட்டர்ன் எடுத்தோம்னா அதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கா? அதுக்கு பக்கத்துல 8ஆம் நம்பர் வீடா? ஓகே சார், வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு பக்கத்துல சொன்ன? எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். நீங்க தானே 8ஆம் நம்பர் எடுத்து 8வது என் கையில போய் 8 போட்டியாடா? வருத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வேலூர் எலும்பு முறிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவர் கையில டாக்டரா இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. பஜ்ஜி இருக்கா? பின்ன பால்கோவாவா? இல்லைங்கண்ணா, சூடா இருக்கான்னு கேட்டோம். கடாயில கையை விட்டு பாருவே, சூடா இருக்கா? சரி. எட்டி பார்க்காதரா, பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்காய் வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்ட போறாங்க. பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரொம்ப மரியாதையா பேசுறாரு? பசிக்கு பஜ்ஜி வாங்கி திக்கிறோம், இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்தா.
என்னடா ஒரே எண்ணெயா இருக்கு? எடுறா அந்த பேப்பர். ஐயா பேப்பரை கேட்காதீங்கய்யா, பிராத கொடுத்துறாதீங்கய்யா. கடல்னு காலியா போச்சுன்னு கொஞ்சம் குருடாயில் கலந்தது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில சூப்பரா போட்டு கொடுத்துருங்க ஐயா. தயவு செய்து பேப்பரை மட்டும் கேட்காதீங்கய்யா. என்னடா ஒரு மீட்டர் கேட்டா 9 மீட்டர் அவுத்து விடுறான். ஆடா பாவி, நான் கேட்ட பேப்பரே வேற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியாடா. தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்குடா. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜியை வச்சு ஒரே அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம். அத கேவலமா பேசுறான்பா இவன். ஆனா சூர்யா வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியாடா. நீ சூப்பர்.